ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு அவிக்க போகிறோம். அவிச்சு அதோட சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். அது எப்படின்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு இட்லி குக்கரை அடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி, நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி உள்ள தண்ணி ஊற்றி வச்சுடுங்க, கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி உள்ளே வச்சிடணும். ஏன்னா இதை தோல் சீவி ரொம்ப நேரம் வெளில வைக்கக்கூடாது, கருப்பாயிடும். தோல் சீவி அடுத்த செகண்டே நம்ம அப்படியே வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டுடணும். தோல் சீவி தண்ணியில் போட்டுடணும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்றா தோல் சீவிட்டு அப்படியே உடனே வாஷ் பண்ணி அப்படியே அந்த தண்ணி தான் நம்ம கொதிக்க ஆல்ரெடி வச்சாச்சு இல்லையா? ஸோ அது இட்லி பாத்திரத்தில் வச்சுருவேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரே நிமிஷம்தான் நம்ம கடகடான்னு சீவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் விட்டால் கூட அப்படியே கருப்பாக ஆகிடும் பாருங்கள். இது தோல் கூட சீவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா அவ்வளோ சத்து அந்த தோலில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சீவி வேஸ்ட்டாக போட்டோம் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே எடுக்கிற காய்ங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, நான் உள்ளே வச்சுட்டு சொல்கிறேன் இருங்க. பார்த்திங்களா, இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சாச்சு. ஆவி வேறு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது தோல் கூட சீவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் அவ்வளோ அந்த தோலுக்கு கீழே இருக்கிற அதில் தான் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம வீட்டிலே விளையிற காய் தான். இப்போ எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 3 விதமான கிழங்கு நானே எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன். இதில் அதாவது இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குமா, இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா டார்க் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது விளைவு எடுக்கிற அந்த டைமில் நம்ம அந்த இடத்தாண்ட போனோம்னா அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி அது உடச்சி பார்த்திங்கன்னா அது பால் மாதிரி வரும் பாருங்கள். அதில் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த இலையே அவ்வளோ வாசனையாக இருக்கும். தாத்தா என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டு அந்த உடஞ்ச கிழங்கெல்லாம் எங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு, முழுசாக இருக்கிறதெல்லாம் சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம், இந்த மாதிரி அவிச்சு சாப்பிடுவோம். இப்போ நம்ம வேக வச்சிடலாம், மூடி போட்டுடலாம், வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான ஒரு டிஷ்ஷு பண்ணுவோம். சின்ன வெங்காயத்தை ஒரு 10 பீஸ் அப்படி உரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால காரம் அப்படின்றதுனால நான் பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக போதுன்னா 1, 2 கூட எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம அரைக்கக்கூடாது. நம்ம இந்த கல்லை இப்படி திருப்பி இப்படி வச்சு நசுக்கி எடுக்கணும். ரொம்ப இதுவாகிடக்கூடாது. இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகும் அதே மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். பார்த்து ஜாக்கிரதை, கண்ணில் ஏதாவது பட்டுற போது. வேணுமே பொறுமையாக ஜாக்கிரதையாக பண்ணலாம். பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் அம்மி இல்லாதவங்க நம்ம இடிக்கிற கல் இருந்ததுன்னா அதில் இடித்து எடுத்துக்கோங்க. இல்லை மிக்சியில் ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று அப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. வேறு வழி இல்லைன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கு உரிக்கும் போது கை கூட கருப்பாகிடுது. இந்த நகத்தை சுற்றி கையெல்லாம் பாருங்கள் அப்படியே கருப்பாகிடுது. அது இல்லாமல் இந்த மாதுளப்பழம் உரிக்கும் போதும் கையெல்லாம் அப்படி கருப்பாகுது பாருங்கள், நகம் எல்லாம் சுற்றி. அது இல்லாமல் கருப்பை போக்குறதுக்கான ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருந்தால் ஒன்று சொல்லுங்களேன். இப்போ இதில் நம்ம உப்பு தண்ணி ஊற்றுறேன். நான் கல்லுப்பு கலக்கி உப்பு வச்சுருக்கேன். ஸோ உப்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயும் அந்த உப்பையும் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்கு இப்படி பிடிக்கும். ஒரு சிலவங்க சர்க்கரை, ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு அதுலேயே சர்க்கரையை போட்டு சாப்பிடுவாங்க.
ஸோ வந்து உங்களுக்கு எப்படி விருப்பன்றதை இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்றோமாம இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம கிழங்கு வந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இப்படி குத்துனீங்கன்னா இப்படி உள்ளே போகுது பாருங்கள், வெந்துருச்சுன்னு அர்த்தம். கிழங்கை எப்போவுமே வந்து தண்ணியில் போட்டு அவிக்காதீங்க. இந்த மாதிரி அவிங்க, உங்களுக்கு எந்த சத்தும் வெளியில் போகாது. எந்த கிழங்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்றில் குடல்லாம் வந்து சுத்தமாகிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமா. உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடுமா. இப்போ இந்த சைனா ஜப்பான்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது வந்து ஆயுஸ் அதிகம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க, இளமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வேக வைக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இதை எப்பவும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்மளோட ஸ்பெஷலாக கருப்பு கட்டி, இந்த காம்பினேஷனே அடிச்சிக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது, நம்ம வந்து காஃபி கொட்டையில் அரைச்சி எடுக்கிறது காஃபி தான் இது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி இதை மாதிரி வெரைட்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.